பாகிஸ்தான் மீது தினமும் தாக்குதல் நடக்குது. அது வர்த்தக தாக்குதல இந்தியா தொடுத்துக்கிட்டே இருக்கு. ராணுவ தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் எதிர்பாராத நேரம் டம்முன்னு போய் விழுந்துரும். அதுல மாத்துக்கிறதுக்கே இடம் இல்ல. இந்த வர்த்தக தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் எதிர்பார்த்தாலும், இன்னைக்கு, நாளைக்கு அப்படிங்கும் மேல டக்குன்னு இல்ல இன்னைக்கே நாங்க சொல்றோம். நைட்டே சொல்றோம். சாயந்திரமே சொல்றோம். இல்ல நாளைக்கு காலையில டிஃபன முடிச்சுட்டு சொல்றோங்கிற மாரி ஒவ்வொரு விவகாரமா அடிக்கிறோம். காரணம் என்ன அப்புட்ன்னா, பெரிய அளவுல பாகிஸ்தான் அவர்களோட வான்வழி பாதைய குளோஸ் பண்ணார்கள். குளோஸ் பண்ணது மட்டும் கிடையாம, இந்திய விமானங்கள் பூரா திவால் ஆயிரும் அப்புட்னாய்ங்க. என்ன ஒரே ஒரு ரூட்டு கூடுதலா சுத்தி போனா விமானங்கள் திவால் ஆகுதுன்னா, இந்த வேலைய எல்லாரும் ரவுண்ட் த கிளாக் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்களே. ஆனா, இந்தியாவோட பொருளாதாரம் இருக்கிற வேகத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே கிடையாது. நம்மளோட விமானங்கள் சுத்தி போனா கூடுதல் செலவு பிடிக்கும். லாபத்துல நஷ்டம் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். அதுவே டெக்னிக்கலா கரெக்ட் கிடையாது. ஆனா, கூடுதல் செலவு அப்படின்னு வேணா சொல்லலாம். டாரிஃப கூட்டுவாய்ங்க. ஆட்டோமேட்டிக்கா அதனால ரெவென்யூ குறையுமான்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் குறைய போறது கிடையாது. ஆனா, நம்ம பாகிஸ்தான் வான்வெளிய யூஸ் பண்றது மூலியமா எவ்வளவோ டாலர்கள் அங்க குடுத்தோம். அது இல்லை அப்படிங்கிறத உணரவே இல்ல நாய்ங்க. அதுக்கப்புறம் அடி வாங்கி, மிதி வாங்கினதுக்கப்புறம் உணர்ந்தார்கள். ஆனா, பதிலுக்கு இந்தியாவோட வான்வெளிய பாகிஸ்தான் யூஸ் பண்ணுதே, அத எப்ப கவர்ன்மெண்ட் குளோஸ் பண்ணும் அப்படிங்கிற கேள்விக்கு, நேத்து நாங்க குளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்ன்மெண்ட் அறிவிச்சிருச்சு. பாகிஸ்தான் இனிமே வெஸ்ட் ஏசியா போறதுக்கு இந்திய வான்வெளிய யூஸ் பண்ண முடியாது. சுத்திக்கிட்டு தான் போறாய்ங்க. இது பாகிஸ்தான் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, சத்தியமா தாக்கு பிடிக்காது. பாகிஸ்தானுக்கு கூடுதல் செலவாகும். ஏகப்பட்ட வெளிநாட்டுகளுக்கு இனிமே ஒப்பந்தம் போடணும், பேசணும். அவனுங்களோட டாரிஃப் இவனுங்களுக்கு ஒத்து வரணும். நம்ம டாரிஃப அனுசரிச்சு வச்சிருக்கோம். அவன்லாம் டாரிஃப அனுசரிச்சுலாம் வைக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஃபிக்ஸடா இவ்வளோ கிராஸ் பண்ணா இவ்வளோ டாலர்கள் குடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த நாடு அவங்களுக்கு ஏத்தாப்புல வாங்கிக்கிறது தான். அப்ப இந்த இதுல சிக்கணும். பிளஸ் எரிபொருள் செலவு கூடுதலாகும். இத தாண்டி பாகிஸ்தான்ல இருந்து அப்படி வெஸ்ட் ஏசியாவ ரவுண்ட் அடிக்கக்கூடிய ஆட்கள் எத்தன பேர் இருக்க போறாய்ங்க அப்படிங்கிறதும் பெரிய சந்தேகம் தான். போன 4 விமானமும் இப்ப தரையில நின்னுகிட்டு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இத இந்தியா அன்னைக்கே செஞ்சிருக்கலாம். செய்யல. கொஞ்ச நாள் துடிடா, உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருடா அப்படின்ட்டு டக்குன்னு மூடிட்டோம். இப்ப அவர்களோட விமானங்கள் சுத்திக்கிட்டு போகுது. அதே மாரி நம்ம இனிமே தண்ணி குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோனே கதற ஆரம்பிச்சாய்ங்க. அந்த கதறல்கள் அப்படிங்கிறது இப்ப பாகிஸ்தான்ல ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. அதாவது பாகிஸ்தான் பிரஜைகள் பூரா கவர்மெண்ட்ட திட்டி தீர்க்குறாய்ங்க. காரணம், "நீ ஒண்ணுமே எங்களுக்கு பண்றதில்ல. இந்த தண்ணிய குடிச்சு வாழ்றோம். தண்ணிய வச்சு விவசாயம் பண்றோம். தண்ணியில வர மீன பிடிச்சு வித்து நாங்க வாழ்வாதாரத்த நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுவும் போச்சு அப்படின்னா நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கத்த பாகிஸ்தானியர்கள் கரிச்சு கொட்டுறார்கள், திட்டுறார்கள், சண்டைக்கு போறார்கள். அப்படியே ரிவர்ஸா இந்தியா கிட்ட கெஞ்சுறார்கள். "அவன் செஞ்சதுக்கு எங்கள தண்டிச்சிடாதீங்க. நாங்கலாம் அப்பாவி மக்கள். நாங்க இந்தியாவை என்னைக்குமே எதிரியா பார்த்ததில்ல." இப்படின்னு அவன் சொந்தமா ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவுதான் பாகிஸ்தான் அரசாங்கம், ராணுவத்தோட செல்வாக்கு. இதுக்கும் காட்டிலும் உச்சகட்டமா பாகிஸ்தான் போலீஸ் ராணுவத்து மீது துப்பாக்கியை நீட்டிருச்சு. ஆமா. ராணுவத்த தடுத்து, அதாவது பாகிஸ்தான்ல உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ராணுவம் நுழைய பார்த்திருக்கு. கண்ட்ரோல் எடுக்கிறக்கோ, ஃபைல் எடுக்கிறக்கோ என்னமோ ஒண்ணு. இல்ல அடைக்கலம் தேடி வந்தாங்களான்னு தெரியல. ஆனா போலீஸ் ராணுவத்த சுத்தி வளைச்சு, திருப்பி உள்ள விடமாட்டோம்னு இருக்கார்கள். வாக்குவாதம் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா துப்பாக்கிய தூக்கிட்டாங்க. போலீஸ் ராணுவத்தை நோக்கி துப்பாக்கிய தூக்கிட்டாங்க. மேல ஓப்பன் கன் ஃபயரையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கன் ஷாட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. தொலைச்சு புடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, "நீ முடிஞ்சா உன் வீரத்த போய் இந்தியாட்ட காட்டு பார்ப்போம்." காட்டுறதா? அந்த திசைக்கு கூட உன்னால முடியாது. போறேன்னு தெரிஞ்சாலே நீ இருக்க மாட்ட தெரியுமா? அப்படின்னு சொல்லி ராணுவத்த பாகிஸ்தான் போலீஸ் வச்சு செய்யுது. மூஞ்சிக்கு நேரா வச்சு செய்யுது. ஆட்சி முன்னேறி எங்க இருக்கான் அப்படிங்கிறது தான் தெரியல. தீவிரவாதி எங்க இருப்பான்? ஏதாச்சும் பங்கர்ல ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு கடந்து போங்கடா அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்றார்கள். காரணம் என்ன? இந்தியாவ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க கிட்டயும் உன்னால வீரத்த காட்ட முடியாதுன்னு சொல்லி தான் பாகிஸ்தான் போலீஸ் ராணுவத்துக்கு எதிரா துப்பாக்கிய தூக்குச்சு. பொதுவா ராணுவ அட்டூழியம் அப்படின்னா பாகிஸ்தான் போலீஸ் லீவ் எடுத்துட்டு போயிருவாங்க. ஒட்டு மொத்தமா டாப் டூ பாட்டம் லீவ் எடுத்துட்டு போயிருவாங்க. "நீ பாதுகாப்புக்கு நில்லு பார்ப்போம்" அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவார்கள். இப்பதான் வரலாற்றிலே, அதாவது பாகிஸ்தான் வரலாற்றிலே முதல் முறையா பாகிஸ்தான் ராணுவ கான்வாய மறிச்சு ஒரு போலீஸ் கூட்டம், பாகிஸ்தான் போலீஸ் கூட்டம் அப்படிங்கிறத அவர்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கார்கள். "திரும்பி போ, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராத. இதான் அங்க பிரச்சனை."
இம்ரான்கான் கலவரத்தை தூண்டும் போது மக்கள் இராணுவத்தை எதிர்த்து அடிச்சார்கள். அதுவும் பாகிஸ்தான் வரலாற்றுல ரொம்ப புதுசு, முதல் முறை. இப்ப இந்தியா இறங்கி அடிக்கும்போது பாகிஸ்தான் காவல்துறை இராணுவத்தை நோக்கி துப்பாக்கி சூடே நடத்துது. இதுக்கு மேல என்ன வேணும்? பாகிஸ்தான்ல ஒண்ணுமே ஏற்கனவே கிடையாது. அங்கே அது இருந்துச்சுங்க, இந்தியா தாக்குனதுக்கு அப்புறம் எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் நாங்கெல்லாம் ரவுடிக தெரியுமா அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த ராணுவம் இனி நாங்கெல்லாம் ரவுடிக இல்ல. காரணம் நாங்க ஊர்லயே இல்ல. ஒண்ணு தப்பிச்சு ஓடணும் இந்தியா தாக்குதலுக்கு அப்புறம், இல்ல இந்தியா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துரும். 2ல ஒண்ணு நடந்தே தீருங்கிறது தான் டெல்லி வட்டார செய்திகளா இருக்கு. நன்றி, வணக்கம்.